இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு கருவாட்டு குழம்போட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2, 3 தக்காளி எடுத்து நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. தென் மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது 3ஐயும் அதோட சேர்த்து எல்லாத்தையும் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. தென் அதோட புளியும் ஆட் பண்ணணும். நான் இந்த வீடியோவில் காமிக்கிறத மறந்துட்டேன். நான் நெத்திலி கருவாடு யூஸ் பண்ணியிருக்கேன். தென் மொச்சக்கொட்டை, சின்ன வெங்காயம் ஒரு 10, 15 கிட்ட எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தென் அதோட கடுகு, வெந்தயம் இது 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சின்ன வெங்காயத்தையும் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக எண்ணெயிலேயே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அதை நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. தென் நம்மளுக்கு வெங்காயமும் நல்லா வெந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக எண்ணெயிலே கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை நீங்கள் எண்ணெயிலே ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு கருவாட்டோட ஸ்மெல் சுத்தமாக குழம்புல இருக்காது. ஸோ கருவாடு பிடிக்காதவங்க கூட அந்த குழம்ப சாப்பிடுவாங்க. நல்லா நீங்கள் அந்த எண்ணெயிலே ஒரு 5 மினிட்ஸ் கருவாடை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அதோட ஸ்மெல் போயிடும். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க குழம்ப இந்த கருவாடோட நம்ம அப்படியே எண்ணெயில் ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் நீங்கள் இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. இல்லை கெட்டியாக வேணும்னா ஓரளவு மாடரேட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது அப்படியே 15 to 20 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்க காயெல்லாம் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். ஸோ இந்த குழம்பு கொதிச்சு வரும்போது நீங்கள் 2 பச்சை மிளகா நம்ம ஆல்ரெடி அரிஞ்சு வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி சுண்டிரும். நம்ம வேக வச்சுருந்த மொச்சக்கொட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குழம்ப கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை செய்ய டைம் இல்லாட்டி நீங்கள் நம்ம ஷாரா ஹோம் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.